ஆர்த்தி வெற்றிமாறன் அவர்களை அஞ்சலி செலுத்த வேண்டும். வெற்றிதுரைசாமி அவரை வந்து 2012 தான் முதல்ல நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் பல முறை அப்படி அப்பப்போ பார்த்துருக்கோம். பட் ஐஏஎஃப்சி தான் எங்களை ரொம்ப நெருக்கமாக கொண்டு வந்துச்சு. அவர் இந்த இடத்த வந்து ஐஏஎஃப்சிக்கு கொடுத்து கிளாஸஸ் நடத்துறதுக்காக கொடுத்தப்போ நிறைய நேரம் நாங்கள் பேசி இதை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு நிறைய பேச வேண்டியது இருந்தது. ரொம்ப ரொம்ப வெரி டவுன் டு அர்த்தான பர்சன், ரொம்ப ஈஸி அப்ரோச்சபிள், எந்த ஒரு இதுவுமே இருக்காது. டக்குன்னு எடுத்து ஃபோன் பண்ணால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி பேசுவார். எது கேட்டாலும் ஒன்று அதை பண்ண தருவார், இல்லை அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் கொடுப்பாரு. ஸோ அவ்வளோ சப்போர்ட், வெரி சப்போர்ட்டிவ். ஒரு பெரிய ஒரு இது மாதிரி எங்களுக்கு இந்த இன்ஸ்டியூட்டை இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு அவர் இல்லைன்னா முடிஞ்சிருக்குமான்றது உண்மையிலேயே ஒரு தள்ளி போயிருக்கு. உண்மையிலேயே அது ஒரு இதுதான். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். நேற்று அவங்க அப்பாவோட அந்த பேச்சு நான் கேட்டப்போ தான் வந்து அவரோட கனவு வந்து அதில் அவர் சொல்லியிருக்கார் இல்லையா, அப்போ தான் எனக்கும் தெரியும். அதை கேட்ட உடனே வந்து அது எவ்வளவு பரந்ததாக இருக்குது, எவ்வளவு பெரியதாக இருக்குது அப்படின்றது வந்து தோணுச்சு. ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பர்சனலாக வந்து இவர் மூலமாக அவர் தெரிஞ்சதெல்லாம் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆளுங்களோட நம்மளை இந்த லைஃப்பில் வந்து அவங்களோட ஒரு சந்தர்ப்பம், அவங்கள பார்க்குறது, அவங்கள பேசுறது அப்படி இருக்கிறது ரொம்ப வந்து அது ஒரு பெருமையாக தான் இருக்குது. உங்களோட அந்த கனவு நினைவாகிறதுக்கு அவங்க மட்டும் இல்லை, நாங்களுமே உங்கள் கூட எந்த நேரத்துலையும் ரெடியாக காத்திருப்போம். என்ன தேவைனாலும் நாங்களும் உங்களோட இருந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும், அவங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து என்னுடைய இதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப கஷ்டமான நேரம், பட் அதை கடந்து தான் வரணும். கடந்து வந்து இன்னும் அவரோட பணி அவர் நிறைய செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப பேசி பழக்கம் இல்லை மேடை ஏறினதில். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி ஒரு இடத்துல நான் பேசுவேன்னு நினைக்கல. ரொம்ப கனத்த இதயத்தோடு பேசுகிறேன். வெற்றி என்னுடைய தம்பி. ஆசையாக எப்போவுமே எப்போ பேசினாலுமே அக்கா அக்கா அக்கான்னு அப்படி ரொம்ப பாசத்தோடு பேசுவார். ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல என்னுடைய தம்பிகிட்ட பேசுவேன். அது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது என் வீட்டுக்கு ஒரு அபேண்டன் டாக் வந்திருந்தது. ஸோ அதை வந்து எனக்கு எப்படி வச்சு பார்த்துக்கிறதுன்னு தெரியல. ரொம்ப ஆசை அதை வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறம் அதை வந்து என்னால் வச்சு மேனேஜ் பண்ண முடியல, பார்த்துக்க தெரியல எனக்கு என்னுடைய ஒர்க் சிச்சுவேஷனில். அப்போ என் தம்பிக்கிட்ட கேட்கும்போது, இல்லை நீ வெற்றிக்கிட்ட பேசு அப்படின்னு சொன்னாப்புல. நான் பேசின அடுத்த நிமிஷம் எனக்கு ஹெல்ப் வந்தது. அவர் வந்து அந்த டாகை வந்து அடாப்ட் பண்ணி அந்த டாகுக்கு என்ன தேவையோ எல்லாமே பண்ணார். எனக்கு வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணுவார். காலையில் எழுந்தோடனே அந்த வீடியோ அனுப்புவார், பேசுவார், வாய்ஸ் நோட் போடுவார். அக்கா கவலைப்படாதீங்க அக்கா, நல்லா இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், ரொம்ப நல்ல சோல். ஸோ அவருக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்றத டைஜஸ்டே பண்ண முடியல. இந்த 8 days வந்து அந்த நியூஸ் கேட்டதுலேருந்து ரொம்ப இல்லை வந்துருவார் அந்த ஒரு ஹோப்பில் தான் இருந்தேன் நான். அது மட்டும் இல்லை, சில ஹெல்த் சிச்சுவேஷன்ஸில், ஒரு ஹெல்த் கண்டிஷனில் வந்து நான் அவரை பார்த்துருக்கேன். அதெல்லாம் ரொம்ப தைரியமாக, இனிஷியலாக ஒரு ஃபியர் இருந்தாலும் ரொம்ப தைரியமாக
ஹேண்டில் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி சர்வைவ் பண்ணி வந்திருக்காரு. பெரிய ஃபைட்டர், பெரிய சர்வைவர். ஸோ இதையும் வந்து ஜெயிச்சு வந்துடுவாருன்னு நினச்சேன். ஆனால் இந்த இடத்துல இந்த மாதிரி கண் கலங்க பேசுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. அவரோட எங்கே இருந்தாலும் அவரோட ஆத்ம சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன். அவரோட இந்த அன்பு, அவருடைய இந்த அவருடைய லெகசியை வந்து நீங்கள் எல்லாரும் கொண்டு போவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க எல்லாருமே கொண்டு போவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். சினிமா ஆசையோட என் ஊரில் இருந்ததுக்கப்புறம் என் கனவை நிறைவேற்றினவங்க தான் வெற்றி துரைசாமி சார். வெற்றி துரைசாமி சார் அவங்க இந்த இடம் கொடுக்கலன்னா ஐஏஎஃப்சின்ற ஒன்று நடக்காமலே போயிருக்கலாம். இல்லை அந்த வருஷம் என்னால் சேராமல் கூட இருந்திருக்கலாம், நான் வேறு ஏதாவது வேலைக்கு கூட போயிருக்கலாம். வெற்றி துரைசாமி சார் அந்த வருஷத்தில் அந்த இடத்த கொடுத்ததுனால தான் இந்த ஐஏஎஃப்சி ஒன்றே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. என்ன மாதிரி நிறைய பசங்களோட கனவை எல்லாம் நிறைவேற்றினவங்க வெற்றி துரைசாமி சார். எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேரோட கனவை நிறைவேற்றினவங்க. அவங்க இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. நேற்று கூட சைதை துரைசாமி ஐயா வந்து என்னோட ஐஏஎஸ் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒன்று தான் சொல்லணும்னு தோணுச்சு. ஐஏஎஸ் குழந்தைங்க மட்டும் இல்லை, திரைத்துறை சார்ந்த நாங்களும் இருக்கோம். இன்னும் நிறைய குழந்தைங்க வருவாங்க, அவங்களும் கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்க பேரை காப்பாற்றுற மாதிரி திரைத்துறையிலேருந்தும் நிறைய குழந்தைங்க வருவாங்கன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நன்றி. துன்பமும் துயரரும் ஒரு சேர சூழ்ந்த அரங்கத்தில் தம்பி வெற்றி துரைசாமி அவர்களுடைய நினைவஞ்சலி, அவருக்கு புகழஞ்சலியாகவும் இந்த அமைப்பு அமைய வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 9 நாட்களாக நான் பூஜை அறைக்கே செல்லாமல் மிக 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 சொல்லனா துயரத்தில் சூழ்ந்திருந்தேன். அவரோடு பழகிய ஒவ்வொரு காலமும் மிக சிறப்பான ஒரு காலம். 2 மாதங்களுக்கு முன் எனது அலுவலகத்துக்கு வந்து என்னோடு உரையாடி கொண்டிருக்கும் போது கூட சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறதாக நீங்கள் பயணிக்கிறது வந்து இன்றைய காலகட்டத்துக்கு சரியாக இருக்குமான்னு தம்பி நினைங்க. எல்லாம் சாதிச்சிட்டிங்க, பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்தாச்சு, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. இனி அப்பாவோட இருந்து நீ வந்து உறுதுணையாக இருக்கணும், திரையுலகுக்கு பெரிய சேவை செய்யணும்னு சொன்னேன். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பண்பாட்டு பள்ளியில் துவக்க விழாவில் நான் ஒரு தொகை நன்கொடையாக வழங்கின மறுநாளே என்னை சந்தித்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக அமைந்தது அங்கிள் அப்படின்னு சொன்னார். சீக்கிரம் எப்போ எனக்கு கதை சொல்ல போகிறேன்னே, கதை ரெடியாக பண்ணிட்டு இருக்கிறேன்னே அங்கிள், ஆனால் டைரக்டர் வெற்றி சார்கிட்ட சொல்லிட்டு தான் அவருடைய ஒப்புதலோடு தான் வந்து உங்ககிட்ட வந்து நான் படம் பண்ணுவேன்னு சொன்னார். அப்படி ஒரு பக்தியும் பாசமும் நிறைந்த ஒரு குருவாகத்தான் தம்பி வெற்றிமாறன் அவர்களை அவர் மனதில் பிரித்து வைத்து கொண்டிருந்தார். எனக்கே இப்படி என்றால் வெற்றிமாறன் தம்பிக்கு எப்படிப்பட்ட துயரமும் துன்பமும் இருக்கும் என்பது தெரிந்தது. அவருடைய தந்தையார் எனக்கு மிக மிக நெருங்கிய நண்பர். அடிக்கடி தொலைபேசியில் பேசிக்கொள்வோம், நேரில் பேசிக்கொள்வோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தம்பியினுடைய படத்தை பார்த்து மிக சிறப்பாக உருவாக்கி இருக்கிறார். நீங்கள்லாம் சந்தோஷப்படணும். நீங்கள் வந்து ஆயுள் நிறைய காலம் மக்கள் வாழ வேண்டதுக்காக ஒரு இயற்கை உணவை உருவாக்குறதுக்கு ஒரு படம் எடுக்கணும்னு சொன்னீங்க. அது தம்பி மூலயமாவே எடுங்கன்னும் போது இல்லை அது வேற இது வேற, இது தனியாக நம்ம பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு தந்தையாருக்கு இப்படிப்பட்ட ஒரு இழப்பு, பேரிழப்பு எந்த தந்தைக்கும் இந்த கொடுமை நிகழக்கூடாது. இந்த சூழலில் சொல்லனா துயரமும் துன்பமும் சூழ்ந்த இந்த அரங்கத்திலிருந்து விடைபெறுவதை
நான் வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சாரோட நினைவாஞ்சலிக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு. எனக்கு அது அந்த கேள்வி, இந்த நியூஸை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அவரோட ஆரம்ப கட்டத்துலேருந்து நம்ம கூடயே இருந்திருக்காரு. நம்ம இன்ஸ்டியூட்டுக்காக நம்மளுக்காக எல்லா சுச்சுவேஷன்ஸ்லும் வந்திருக்காரு. எல்லா பிகினிங் இந்த ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து சாரோட டிஸ்கஷன்லேருந்து எல்லாத்தோட இருந்திருக்காரு. நாங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகணுன்னு இருந்த டைம்லையும் அவர் வந்து டிஸ்கஷனில் வந்து பங்கேற்று அவரோட சஜஷன்ஸ் ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்துருந்தாரு. அப்படி உறுதுணையாக இருந்து அவர் வந்து இப்படி இந்த சம்பவத்தினால மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஒரு சோஷியல் ஈக்குவாலிட்டிக்கு ஒரு ரெவல்யூஷனரியாக இருந்திருக்காரு. ஏன்னா பிகாஸ் எஜுகேஷன் இஸ் நாட், அவர் ஈஸியாலாம் அது யாரும் கொடுத்துட முடியாது. அதுக்கு வெற்றி சாரோட அண்ட் இன்ஸ்டியூட்டோட அவங்க இடம் கொடுத்து அவங்க கூட இருந்து சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு ஒரு நல்ல சோல் அவங்க வந்து இந்த இயற்கையை எடுத்துக்கிட்டதுக்கு வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நன்றி. நிகழ்வுகள் அதுதான் வாழ்க்கையை நடத்தக்கூடியதாக இருக்குது. 11 மணிக்கு தொடங்க வேண்டிய இந்த நிகழ்வு கால தாமதமானதற்காக ஊடக நண்பர்கள்ட்டையும் மற்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்கு வந்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த அஞ்சலி நிகழ்ச்சியை நம்ம தொடங்குறோம். ஊடக நண்பர்கள் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஒரு கையறு நிலையில், குழப்பத்தில், ஒரு துக்கத்தில் எப்படி என்ன பேசுவது என்று ஒரு தெரியாத ஒரு சூழல்ல இந்த பன்னாட்டு திரை பண்பாடு ஆய்வகத்தினுடைய முதுகெலும்பாக 2 தூண்களில் ஒரு பெரும் தூணாக இருந்த வெற்றி துரைசாமி அவர்களுடைய எதிர்பாராத மறைவு, அதற்கு அஞ்சலி செலுத்துவதற்கு கூட ஆற்றல் இல்லாத ஒரு சக்தி குன்றிய ஒரு சூழல்ல, ஆனா அவர் இந்த ஆய்வகத்திற்கு செய்த உதவிகள் அனைத்தையும் நினைத்து பார்த்து அதற்கு நன்றி சொல்ல வேண்டிய உணர்வினுடைய அந்த உந்துதலின் காரணமாக திரைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்ற துடிப்போடு அதற்கு தேவையான படிகளை எல்லாம் தடைகளை எல்லாம் தாண்டி அடுத்த டேக் ஆஃபுக்கு தயாரான ஒரு நிலையில் இருந்த ஒரு புதுமுக அறிமுக இயக்குனர், இன்று வளர்ந்து வரக்கூடிய திரைத்துறையில் ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், அவருடைய மறைவு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேரிழப்பு. அவருடைய பெற்றோர்கள், அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள், இவங்கெல்லாம் எப்படி இதை ஏற்றுக்கொண்டு இதை புரிஞ்சுக்கிட்டு இதை கடந்து வர போகிறாங்க அப்படின்ற ஒரு, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கடந்து வரணும் அவங்க, அதற்கு தேவையான ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கணும். இதனால இந்த அஞ்சலி கூட்டம் இப்போ நம்ம நடத்துறது அவரை இழந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தினருக்கு இதை ஏற்று இதை கடந்து வருவதற்கு தேவையான ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கணும், சக்தி கிடைக்கணும். அப்படின்றதுக்காக நம்முடைய எல்லாருடைய ஆதரவையும் அவங்களுக்கு தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மையும் தாண்டிய ஆற்றல், அந்த இறை ஆற்றல், அந்த இறைவன்ட்டையும் நம்ம வேண்டிக்கிற போகிறோம். அதற்கான ஒரு நிகழ்வு தான் இது. அதை தாண்டி IAFC பன்னாட்டு திரை பண்பாடு ஆய்வகம், இந்த ஆய்வகத்துக்கு கனவு கண்ட வெற்றிமாறன் அவருடைய கனவை செயல்படுத்துவதில் 100% தன்னுடைய பங்களிப்பை செய்தவர். இதில் எந்த மிகைப்படுத்தலுமே இல்லை. 100 விழுக்காடு
அந்த கனவை நனவாக்குவதற்கு முதல்ல நின்று செய்தவர் வெற்றி துரைசாமி. அவர் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த ஐஏஎஃப்சி டேக் ஆஃப் ஆகியிருக்கிறதுக்கே ரொம்ப காலதாமதங்கள் ஆகியிருக்கும். இடம் தந்ததிலிருந்து அதற்கு எல்லா விதமான, அதாவது அதை செயல்படுத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையுமே செய்தவர். உதவி மட்டும் இல்லை, அதில் ஒரு ஆளாக இருந்து அவருடைய பணியாக செய்தவர். அதற்கு நன்றி தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு. அவருடைய இழப்பை ஒரு பக்கம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிற சூழலில் அது அந்த இழப்பின் மத்தியிலும் ஒரு நம்பிக்கை கீற்று வரணும், ஒளி கீற்று. அந்த ஒளி கீற்றாகத்தான் அவருடைய பங்களிப்பை இந்த அமைப்புக்கு செய்த, இந்த நிறுவனத்திற்கு செய்த அந்த அவருடைய பங்களிப்பை நினைச்சு அவருக்கு நம்ம நன்றி செலுத்தப்படுறோம். நன்றி செலுத்தணுன்ற அந்த உணர்வு இருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக ஐஏஎஃப்சி அவருடைய பங்களிப்பை இப்போ இந்த கூட்டத்தில் மட்டும் அஞ்சலி செலுத்துறது மட்டும் இல்லை, அவருடைய நினைவு தொடரணும், அதை நிலைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நிரந்தரமாக அவருடைய பங்களிப்பை உறுதி செய்து கொள்வதற்காக ஐஏஎஃப்சியினுடைய சார்பாக ஐஏஎஃப்சியினுடைய அமைப்பிலிருந்து அதனுடைய ஃபவுண்டர் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய நிறுவனர் அதிபராக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் இயக்குனர் அவர்கள் மேபி இந்த மாணவர்களுக்கு, இந்த ஐஏஎஃப்சியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி துரைசாமியினுடைய நினைவாக அவங்களுடைய ஃபைனல் ப்ராஜெக்டுக்கு ஏதாவது ஒரு விருது வழங்குவது மாதிரி ஏதாவது ஒன்றை செய்து அவருடைய நினைவை நிலைப்படுத்துவது, நிரந்தரமாக்குவது, அது ஒன்று செய்தால் அது இன்னும் கூட அர்த்தமுள்ள விதத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். துயரமான ஒரு சூழலில் இந்த துக்கத்தை கடந்து வருவதற்கான ஒரு ஒளி கீற்றாக, ஒரு நம்பிக்கை கீற்றாக அது அமைய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். இரண்டாவது, ஒரு இளம் துடிப்புள்ள படைப்பாற்றல் உள்ள ஒரு இயக்குனராகக்கூடிய ஒருவர், இயக்குனராக முயற்சிகள் மேற்கொண்டு படைப்பை உருவாக்கி அந்த படைப்பை பலருக்கு முன்னால் காட்டி அதுக்கு கிடைக்கக்கூடிய விருதுகள், அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அதை அனுபவிக்கிறது. இந்த வலிகளையும் அதிலிருந்து பெறக்கூடிய சந்தோஷங்களையும் அனுபவித்து அடுத்த கட்ட படைப்புகளை உருவாக்குவதற்காக தயார் நிலையில் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நம்ம வெற்றி துரைசாமி இருந்தார். அது அவர் எப்பவுமே பேசும்போது எல்லாமே, எல்லா மேடைகளிலும் சரி தனிப்பட்ட அளவிலையும் பேசும்போதும் இயக்குனர் வெற்றிமாறனை என்னுடைய குரு அப்படின்னு தான் சொல்லுவார். அதனால ஒரு டெபியூ இயக்குனர், முதல் படைப்பை உருவாக்கக்கூடிய ஒரு இயக்குனர், அந்த இயக்குனருக்கு வழிகாட்டியாக இருந்த, குருவாக இருந்த இயக்குனர் வெற்றிமாறனுக்கு இன்னொரு கடமை இருக்குது. இவருடைய அந்த இயக்குனர் என்ற கனவை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு, அவர் விட்டு சென்ற அந்த கனவை நனவாக்குறதுக்கு அந்த முயற்சியில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறை இயக்குனர்கள், அவங்களுடைய படைப்பு, முதற் படைப்பு, அந்த படைப்பை கௌரவிக்கக்கூடிய விதத்தில் இவருடைய பெயரில், வெற்றி துரைசாமியினுடைய பெயரில் அதை கௌரவிக்கக்கூடிய விதத்தில் அதற்கு நீங்கள் ஒரு இயக்குனராக இருந்து, அது அவருடைய குருவாக இருந்து அதற்கு ஒரு விருது வழங்குவதை பற்றி யோசிக்கலாம். இந்த இரண்டு வேண்டுகோள்களும் ஐஏஎஃப்சியினுடைய ஃபவுண்டர் பிரசிடென்ட் என்ற அளவில் உங்களுக்கு வெற்றிமாறனுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து இங்கே கூடியிருக்கிறது இந்த நிகழ்வினுடைய தாக்கத்திலிருந்து மீண்டு வருவதற்கு கண்டிப்பாக காலம் எடுக்கும் தான் நினைக்கிறேன். முக்கியமாக அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு. இந்த சூழ்நிலையில் இந்த ஊடக நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள், இப்படிப்பட்ட ஒரு அதாவது ஏற்பதற்கே முடியாத ஒரு நிகழ்வு, இதுலையும் கூட ஒரு நம்பிக்கை கீற்றுகள் இருக்கு அப்படின்ற செய்தியை நீங்கள் கொஞ்சம் முன்னிறுத்தினீங்கன்னா, இந்த இழப்பினால் வாடக்கூடிய அந்த குடும்பத்தினருக்கும் சரி, இதை போன்ற இழப்புகளை சந்திக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் சரி, அது ரொம்ப ஒரு பற்றுக்கோடாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வேண்டுகோளை உங்களுக்கு முன்வைக்க, ஊடக நண்பர்களுக்கு முன்வைக்கிறேன். வணக்கம். மிகவும் ஒரு துயரமான நாள். அவர் காணாமல் போனார் என்ற அந்த நாள் அப்போ என்னுடைய
சக அதிகாரிகள் அங்கே ட்ரை பண்ணும் பொழுது ஒரு சின்ன ஒரு ஆறுதலான ஒரு நியூஸ் கிடைச்சது. பாசிபிளி அவர் அந்த காரில் போகலை அப்படின்ட்டு. பட் அதுவுமே பொய்த்து போனது ரொம்ப வருத்தமான நிகழ்வு. எத்தனையோ பேர் நம்ம பிறக்கிறோம், வாழ்கிறோம், இறக்குறோம் அப்படின்னு போகிறோம். பட் வெகு சிலர் தான் அந்த முத்திரையை பதிக்க முடியும். அவருடைய தந்தை, அவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, எத்தனையோ மாணவர்கள், ஏழை மாணவர்கள், சமூகத்தில் ரொம்பவும் பின்தங்கியவர்கள், ஐஏஎஸ் கனவு, ஐபிஎஸ் கனவோட இருந்தவங்களுக்கு ஒரு அடித்தளமாக அமைச்சு 2015 நான் இதே இடத்துல பார்த்துருக்கிறேன். எத்தனை மக்களுக்கு, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, எத்தனை நூற்றுக்கணக்கான மக்களுக்கு இங்கே உணவு வழங்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாராலையும் சர்வீஸ் அப்படின்றது செய்ய முடியாது. அதற்கு ஒரு மனசு வேணும், ரொம்ப பெரிய மனசு வேணும். அதே ஒரு வழித்தோன்றல்ல அவருமே அதை முன்னெடுத்தி போனார். அவர் நினைத்திருந்தால் இந்த இடம் வேண்டாம், நான் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த பயணத்தை அவரும் எடுத்துகிட்டு போனதை நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு திரைத்துறைக்கு சாமானிய மக்களும் வர முடியும். ஃபிலிம் இன்ஸ்டியூட் எல்லாராலையும் போய் படிக்க முடியாது. பேக்ரவுண்ட் நிறையா வேணும். ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள இண்டஸ்ட்ரி இது. அதில் சாதாரண மக்களும் வந்து சேரணும், புது இயக்குநர்கள் உருவாகணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையோட அந்த இன்ஸ்டியூட் ஆரம்பித்தார். அதில் படித்த மாணவர்கள் இங்கே வந்து பேசின அந்த அவர்கள் செலுத்திய அஞ்சலியே அதற்கு சான்று. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மாமனிதர். எனக்கு 2 முறை அவர்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். தேசியத்தை பற்றி, தேசியவாதம் பற்றி பல கருத்துக்கள் நாங்கள் பரிமாறி இருக்கோம். அவரோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருந்துச்சு. ஒரு நல்ல மனிதர். ஒரு ரொம்ப ஒரு அன்ஃபார்ச்சுனேட்டான லாஸ் இது. இன்னும் இருந்திருக்கலாம், நிறைய காலம் இருந்திருக்கலாம். பட் எது ஒரு விஷயம் நல்லா இருக்குதோ அதை கடவுள் சீக்கிரம் எடுத்துக்குவார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நேரத்தில் அவருடைய தந்தை நேற்று ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு, பார்த்துருந்தேன். ஸோ இதை கண்டு நான் மனம் தளர மாட்டேன். என்னுடைய ஒரே மகன் போனாலும் பல ஐஏஎஸ், ஐபிஎஸ்கள் மகன்களாக எனக்கு இருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையோட மிச்ச தருணத்தை சேவையை மட்டுமே ஏற்று செய்வேன் என்று உறுதி பூண்டு, ஒரு தந்தையின் புத்திர சோகம் இது யாராலையுமே வந்து நினைச்சே பார்க்க முடியாது. நம்ம என்னதான் ஆறுதல் சொன்னாலும், இங்கே வந்து நினைவஞ்சலி செலுத்தினாலும், அவரோட தந்தையின் வலி, அவர் தாயாரின் வலி, அவர்கள் மனைவியின் வலி நிச்சயமாக நம்மளால் நினச்ச கூட பார்க்க முடியாது. பட் அந்த ஒரு இது இருக்குது, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே, தங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அதற்கான சரியான சான்று அவர் தந்தையும் அவரும். மிகப்பெரிய லாஸ். எனக்கு கடைசியாக அவருக்கு ஒரு ட்ரிபியூட் செலுத்த முடியும் அப்படின்னா, இதுலேருந்து இன்ஸ்டியூட்லேருந்து வரக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் அவருடைய பேரை சொல்லி உறுதிமொழி ஏற்கலாம். அதே மாதிரி இங்கே இருக்க வரக்கூடிய இயக்குநர்கள், இளம் இயக்குநர்கள், உங்களுடைய முதல் திரைப்படம், 2வது திரைப்படம், எத்தனை திரைப்படங்கள் நீங்கள் எடுத்தாலும் அதில் முதல் காணிக்கையாக அந்த படத்தை அவருக்கு அர்ப்பணித்து விட்டு நாம் முன்னேறினால் நாம் நிச்சயமாக அவருடைய ஆசீர்வாதம் என்றுமே இருக்கும். சில பேர் முத்திரை பதிப்பார்கள், அந்த முத்திரை என்றுமே மறையாது. அப்படி மறையாமல் நம் உள்ளத்தில் என்றுமே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவாக அவர் இருப்பார் என்று கூறுகிறேன். நன்றி. ஜெயஹிந்த்.